கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதம் கடிதாசி இல்லை கடிதமே இருக்கட்டும் படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? இப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்கே பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியம். பொன்மணி பொன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினச்சி பார்க்கும்போது கவிதை மனசில் அருவி மாதிரி கொட்டுது. ஆனால் அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை முட்டுது, அதை எழுத நினைக்கையில் வாழ்க்கை குட்டுது. அதேதான். ஆஹா, பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை முட்டுது, அதை எழுத நினைக்கையில் வாழ்க்கை முட்டுது. ஓஹோ, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆகிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆகிறதில்ல. இதையும் எழுதிக்க. நடுவில் நடுவில் மானே தேனி பொன்மானே இதெல்லாம் போடணும். தப்பர் எனக்கு என்ன காயம்னாலும் என் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. ராமி எழுதணுமா? காதல் காதல் என்னான்னு சொல்லாமல் எங்க அழுகையா வருது. ஆனால் நான் அழுது ஏன் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும்போது வர அழுக கூட நின்றுடு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. புரியுமா? சுவலாலி லாலியே லாலி லாலியே, அபிராமி லாலியே லாலி லாலியே, அபிராமியே